இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரு? நான் தானா? ஷோபா சந்திரா. ஷோபா சந்திரா. ஷோபா சந்திரா. ஷோபா சந்திரா. ஷோபா. ஷோபா நீயா? நான் தான். ஷோபா இவ்வளவு வருஷம் கழிச்சு மறுபடியும் நீ வர வேண்டியதா போச்சு. என் குழந்தைக்காக வந்திருக்கேன். உன் குழந்தையா? குழந்தை எங்கம்மா இருக்கு? அன்னைக்கு அந்த நெருப்புல உன்னோட சேர்ந்து. அது போய் அது போய் அது போய் அது போய் அது போய் அது போய். குழந்தையோட உயிர்க்காக தான் உயிரையே கொடுக்கக்கூடிய தாய் அவ்வளோ சுலபமா குழந்தைய சாக விட்டுருவாளா? அதனாலதான் என் குழந்தைய நான் காப்பாத்திட்டேன் 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 காப்பா. என்னது? உண்மையாவா? உண்மையாவா? நம்ம குழந்தை உயிரோட இருக்கா? இருக்கு. உங்களால சரியா பார்க்க முடிஞ்சா உங்க கண்ணு முன்னாடியே தெரியும். அவளுக்குள்ள நான் இருக்கேன். அவ கூட நான் இருக்கேன். எப்போவோ இறந்து போன நம்ம குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கா? நிஜமாவா? ஒரு தாய் குழந்தைய பத்தி பொய் சொல்லுவாளா? எங்க இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்க பக்கத்துல வர முடியலனாலும் உங்க மனசுக்கு நெருக்கமா தான் இருக்கா. என் வீட்டையும் என் மேல பாசமா இருந்தவங்களையும் பிரிஞ்சு இருக்க முடியாம என் பொண்ணு ரூபத்துல நான் வந்திருக்கேன். என் குடும்பத்தை சுத்தி தான் நான் வந்துட்டு இருக்கேன். ஷோபா நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நம்ம பொண்ணு இங்கதான் இருக்காளா? என் பக்கத்திலே இருக்காளா? யாரு? யார் அது? ஷோபா. 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 ஷோபா வந்தா அபூர்வா? ஏன் ஷோபா வந்தா? ஷோபா சந்திரா. ஆமா பூர்வா, ஆமா. அக்கா எப்படி வருவாங்க மாமா? வந்தா அபூர்வா. அவ என்கிட்ட பேசினா. என் குழந்தை உயிரோட தான் இருக்கலாம். நீ கொல்லணும்னு நினைக்கிறது என்னோட பொண்ணுதான். எப்படி மாமா உயிரோட இருக்க முடியும்? முடியாது. அது போய் அந்த குழந்தை நெருப்புலயே சிக்கி செத்து போயிடுச்சு. இல்ல, ஷோபா என்கிட்ட சொன்னா என் குழந்தை உயிரோட தான் இருக்காளா. என்கிட்ட என் பொண்ணு கொல்ல பாக்குறியான்னு சொன்னா. ஆனா இவர்கிட்ட நம்ம பொண்ணு உயிரோட இருக்கான்னு சொல்லியிருக்கா. என்னது? இல்ல மாமா, அதெல்லாம் உங்க பிரம. எப்பவோ இறந்து போன அக்கா எப்படி வருவாங்க? அவங்க குழந்தை உயிரோட இருக்குன்னு எப்படி சொல்வாங்க? இதெல்லாம் உங்க பிரம மாமா. அது ஒண்ணு பிரம்மலாம் இல்ல அபூர்வா. ஷோபா வந்தா வந்தா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம குழந்தை உயிரோட தான் இருக்கான்னு சொல்றான்னா நிஜமாவே எங்க குழந்தை உயிரோட தான் இருக்கும். எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அது பொய் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஆனா யாரு எங்க இருக்கான்னு மட்டும் அவ சொல்லவே இல்லை. என்கிட்ட என் பொண்ணு கொல்ல பாக்குறியான்னு சொல்லி கேட்ட. மாமா கிட்ட என் குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்லிருக்க. அப்படின்னா நான் கொல்லணும்னு நினைச்ச பூமி பூமிதான் உன் பொண்ணா?
இந்த வீட்டுக்கு வாரிசா? ஏய் நீங்க என்ன பண்ற? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ண? வேணும்னே இங்க அங்கன்னு கை வச்சீங்கல்ல. ஏய் தையத்தக்கா, நல்ல சோஃபா மாதிரியே படுத்துக்கிட்டு இருந்தீனா நீ அங்க படுத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சே வேணும்னு என் மேல கை வச்சீங்க. ஏய் நீ இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இருங்க, என் மேல நீங்க எங்கெல்லாம் கை வச்சீங்கன்னு ஆண்டி கிட்டயே சொல்றேன். ஏய் இதெல்லாம் போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பியா? உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? ஹலோ, என்ன பத்தி எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நடுராத்திரியில நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? அது கூட ஓகே, நீ ஏன் இங்க படுத்திருக்க? அது ரூம்ல தூக்கம் வரலையா? தூக்கம் வரல, வெளியே வந்து படுத்தா ஓகே. இந்த ட்ரெஸ் ஏன் போட்டிருக்கேன்னு கேக்குறேன். அது சந்திரமுகி சாங்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? நடுராத்திரியில டான்ஸ் பிராக்டிஸா? பக்கத்து வீட்ல யாராவது பார்த்து அவங்களுக்கு நெஞ்சு கிஞ்சி நின்னு போச்சுனா? எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பிராக்டிஸ் பண்ண முடியும். நல்லா இருக்கும், நீங்களும் பாக்குறீங்களா? அப்படி ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு தேவையில்லம்மா. எனக்கு வேலை இருக்கு, நீ போ. செத்ததுக்கு அப்புறமும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா சோபா சந்திரா? நீ செத்து போயிட்டா என் மாமா எனக்கு சொந்தம், இந்த சொத்தெல்லாம் எனக்கு தாங்கிற கனவு கண்டேன். ஆனா என் கனவெல்லாம் நாசமாக்குறதுக்கு நீ செத்தாலும் இன்னொருத்துக்கு உன் உயிரை கொடுத்துட்டு போயிருக்க. உன் சலங்கையும் உன்னுடைய சால்வையும் அவகிட்ட கிடைச்சப்பவே எனக்கு அவ மேல சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்தை சந்தேகமாவே கொன்னு போட்டுடலான்னு பார்த்தா அன்னைக்கு அவ அங்கிருந்து தப்பிச்சிட்டா. சாவுல இருந்து தப்பிக்கிறத பிறந்ததுல இருந்து நீ கத்து கொடுத்திருக்கல. நீ செத்தாலும் உன் குழந்தை உயிரோட இருக்கணும்னு அவளை வெளியில தூக்கி போட்டிருக்கியா? உன்னுடைய அடையாளங்களையும் அவ கூடவே நீ தூக்கி போட்டிருக்க. இதுக்கப்புறம் அவ ஏன் வீடு ஏன் சொந்தங்கள்னு ஏன் வீடு தேடி வந்துட்டா? அதுக்கப்புறம் என்னுடைய நிலைமை என்ன ஆகுறது? மகாராணி மாதிரி வாழணும்னு நினைச்ச என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது?